இன்னைக்கு நாங்க மீன் புளிக்கறி ஒன்று வைப்போம். எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். முதலங்களுக்கு இந்த சூற மீன் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். நான் 500 கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன். அதோட எங்களுக்கு இந்த முழு மிளகு பவுடராக்கி எடுக்கணும் 1.5 டீஸ்பூன். அதோட எங்களுக்கு வெள்ளைப்பூண்டு ஒரு 7 பல்லு. அதோட ஒரு இஞ்சி துண்டு 10 கிராம் இஞ்சி துண்டு எடுத்திருக்கிறேன். இது ரம்பையில பச்சை மிளகாய் ஒரு 4-5 எடுத்துக்கொள்ளலாம். அதோட ஒரு பட்டைத்துண்டு, 3 ஏலக்காய், கொஞ்சமா கருவேப்பிலை என்கிட்ட ஃப்ரோசன்ல நான் வச்சு எடுக்கிறது, அதான் அந்த கலர்ல இருக்கு. மற்றது மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். அதோட இந்த குடம்புளி இது குரக்காண்டு சொல்லுவாங்க ஸ்ரீலங்கால. குரக்காண்டு இந்த எப்படி இருக்கும், இதுதான் அந்த குடம்புளி. இது ஸ்ரீலங்கால குரக்காண்டுவாங்க. அதை நான் ஒரு மணித்தியாலம் நல்ல சுடு தண்ணியில நல்லா ஊற வச்சிருக்கிறேன். அதாவது இது ஒரு 15 கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன். அதோட எங்களுக்கு உப்பு தேவை. அதோட சில்லி பவுடர், அதோட எங்களுக்கு இந்த கறி பவுடர், இவ்வளவு தான் எங்களுக்கு தேவை. வாங்க நாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப நாங்க இஞ்சி, பூண்டு, ஏலக்காய் இது மூண்டையும் அரைச்சு எடுக்கணும். அதோட இந்த குடம்புளியையும் நல்ல பேஸ்டா, இந்த தண்ணியை நீங்க தண்ணி விடாம நல்ல பேஸ்டா ஒரு களி மாதிரி நீங்க அதை நீங்க அரைச்சு எடுக்கணும். இந்த பட்டையையும் நாங்க இடிச்சு தூளா எடுப்போம். இனி நாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப நாங்க இந்த மீனை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல் நாங்க ஒரு பாத்திரத்தை எடுத்து அதுல இந்த குடம்புளி நல்ல பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கிறோம். இங்க பாருங்க, நல்ல பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கிறோம். அந்த குடம்புளிய நாங்க இதுல முதல் போட்டு, அதோட ஏலக்காய், இஞ்சி, பூண்டு இந்த பேஸ்டையும் இதோடைய போட்டுட்டு, அதோட நாங்க மிளகுத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள். அதோட நாங்க இனி கொஞ்சமா இந்த மஞ்சள் தூள், அதாவது 1.5 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு, அதோட 1 டேபிள் ஸ்பூன் இந்த சில்லி பவுடர், அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர், அதோட கொஞ்சமா உப்பு, உங்களுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு, அதோட இந்த பட்டைத்தூளையும் இதோடைய சேர்த்துக்கொள்ளுங்க. பட்டைத்தூளையும் சேர்த்துட்டு இனி நாங்க இத இப்படியே கலந்து விடுவோம். அதோட கொஞ்சமா இந்த குடம்புளி ஊற வச்ச தண்ணியையும் அப்படியே நான் இதோடைய சேர்த்து விடுறேன். இப்படியே நல்ல பேஸ்டா நல்லா கலந்து விடுங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈரப்பதனா வேணும்னா கொஞ்சமா தண்ணியும் இதுல கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம். இப்ப பாருங்க, நாங்க இந்த சமைக்கிற பாத்திரத்துல நாங்க ஒரு வாழை இலையை கீழே வச்சுட்டு அதுக்குள்ளதான் நாங்க இந்த மீனை அடுக்கி விட போறோம். இது ஏன் இப்படி வைக்கிறதுண்டா அடி பிடிக்காமல் இருக்க, அதாவது கீழே அடி பிடிக்காம இருக்கணும், மெல்லிய ஃப்ளேம்ல வச்சு செய்ய வேணும். இது அதாலதான் நாங்க இப்படி செய்யறோம். இப்ப நாங்க இத எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது உங்களுக்கு வாழையில இல்லைண்டா நீங்க கருவேப்பிள்ளை அப்படியே ஒரு கொத்தா நல்லா கழுவிட்டு அதை கீழே இப்படி அடுக்கி விட்டுட்டு நல்லா அடுக்கிட்டு அதுக்கு மேல மீனை வைக்கலாம். இப்ப நாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்ப பாருங்க, இந்த கலவை நாங்க கலந்து வச்சிருக்க கலவையில நாங்க ஒவ்வொரு மீனா போட்டு பிரட்டி நாங்க அதுல அடுக்குவோம். இப்படி நாங்க நல்லா பிரட்டணும், நல்லா ஃபுல்லா இப்படி நல்லா பிரட்டணும். இப்படி பிரட்டிட்டு நல்லா பிரட்டி ஒவ்வொண்டா அடுத்து நீங்க இப்படி இதுல இப்படி அடுக்கணும். இப்ப பாருங்க, நாங்க எல்லாம்
பூசி அடுக்கியாச்சு. இனி இந்த மீதமாக இருக்கிறத அப்படியே மேலே இப்படியே பரவி விடுவோம். இப்போ பாருங்க, இந்த பச்சை மிளகாயை இதுக்கு மேலே இப்படியே இப்படி வச்சுட்டு கருவேப்பிலையும் அதை சுற்றி நல்லா இப்படி போட்டு விட்டுட்டு இந்த ரம்ப இலையையும் அங்கங்கே போட்டு விடுங்க. இனி நாங்கள் அடுப்பில் வைக்க வேண்டியது தான். வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, அடுப்பை வந்து மீடியத்தை விட குறைவான ஃப்ளேமை விட்டு நாங்கள் இந்த பாத்திரத்தை இதில் இப்படியே நாங்கள் வச்சுட்டு ஒரு இந்த மீன் நல்லா அவியணும். நல்லா அவிஞ்சு நல்லா வத்தி வர நாங்கள் இதை எடுப்போம். பாருங்க, இந்த மீன் வந்து நல்லா வத்த வேணும். இந்த இது மீன் நல்லா அவிஞ்சு நல்லா வத்த வேணும். இப்போ இதை ஒரு மூடியால் மூடி விடுங்க. இனி நாங்கள் பார்ப்போம் இந்த மீன் வந்து அவிஞ்ச உடனே. இப்போ பாருங்க, மீன் வெந்து கொண்டு இருக்குது. இங்கே பாருங்க, நீங்கள் இப்படி பெரிய கரண்டியை போடாமல் ஒரு சின்னதாக இந்த அளவு கரண்டியை நீங்கள் போட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்பூனால் கூட இதை வந்து இப்படி திருப்பி விடலாம். மெதுவாக திருப்பி விடுங்க, திருப்பி விட தேவையும் இல்லை. இப்போ பாருங்க, இந்த மீன் நல்லா வத்திட்டு பாருங்க, அந்த ஈரப்பதனை இல்லாமல் வத்திட்டு அந்த அளவுக்கு நீங்கள் வத்த வைக்கணும். உங்களுக்கு அப்படி குழம்பு வேணுமென்னா நீங்கள் கொஞ்சம் அந்த குழம்பு தன்மையோடையே நீங்கள் எடுக்கலாம். ஆனால் இப்படி செய்து வச்சா இது நிறைய நாளைக்கு அப்படியே இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மீனை நாங்கள் இனி இதை நாங்கள் ஒரு பிளேட்டில் வைக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மீன் நாங்கள் சமைச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் இப்படி வந்திருக்கு. நீங்கள் பாருங்கள், இது ஸ்ரீலங்காவில் சிங்களாக்களோட ட்ரெடிஷ்னல் ஒரு மீன் கறி, அதாவது மீன் புளிக்கறி. அவங்க அம்புல் தியால்னு சொல்லுவாங்க, சிங்களாக்கள் அம்புல் தியால்னு சொல்லுவாங்க. இது நல்ல ஃபேமஸான கறி, நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த கறியை நான் சொல்லி கொடுத்த முறையிலே செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி உங்களுக்கு வந்ததுன்னு. பாருங்கள், இந்த மீனை இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு மீனை அப்படியே இப்படி வேறையாக பாருங்கள் இப்படி வந்திருக்கு. நீங்கள் பாருங்கள், இந்த மீன் நல்லா இருக்கும். இந்த மீன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அதோட என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.